திருமதி ஃபாத்திமா அலி அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துரை கூறுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி ஃபாத்திமா அலி என்னை போய் காட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க பாலபெரிவாள்கிட்ட. அதான் 2 நாள் முன்னாடி பாலபெரிவாளை பார்த்துட்டு வந்து இது மாதிரி வந்து முன்னாடி இப்போ பாலபெரிவாள் இங்கேருந்து வெளியில் போனதே இப்போ 2ஆம் தடவையோ 3ஆம் தடவையோ பார்க்க போகிறா, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. இதில் என்ன விசேஷம்னா, நான் வெளியில் இப்போ 2 வருஷம் அவர் ஆகி இப்போ நான் இன்னும் ஒருத்தர் கூட பார்க்கல. இவா போய் மாதிரி மிந்தானா வேர்ல்டு பிராமின்ஸ் ஃபெடரேஷனில் கூட எனக்கு அவார்டு கொடுக்க போகிறா. எனக்கு வந்து நான் அவரை போய் பார்க்க போகிறேன், வேர்ல்டு பிராமின் சிவனாராயணன் பார்க்க போகிறேன் அப்படின்னு. அப்படியா, அவர் வந்து அவருன்னு நான் பார்க்கவே இல்லையே அவர் அப்படின்னாராம். அது மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுத்து நான் பார்க்கல, அதாவது பையனை வரல அப்படின்ட்டார். ஸோ அவள்லாம் ரெகுலராக போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்மளால் பார்க்க முடியல, அவள் ஆசீர்வாதம் வாங்க முடியல. ஸோ அவள் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கா 2 நாள் முன்னாடி கூட. ரொம்ப சந்தோஷம். அவள்லாம் நம்ம இதுக்கு வர்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நம்ம பேசும்பொழுது நல்லா இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷனில் ஃபாத்திமா அலிக்கு என்ன வேலை? முதல் கேள்வி உங்கள் நிறைய பேர் மனசில் வந்திருக்கும். அதாவது ஒருவரை பற்றி இன்னொருவர் அறிந்து அவரை புகழ்வதுதான் வாழ்க்கை. இப்போ அந்தனர், பிராமணிசம், இப்படி நிறைய விஷயங்களை பேசி அதை எதிர்ப்பாக ஒரு அலை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எனக்கு முன்னால் பேசினவங்களாம் நிறையா பேசினாங்க. அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லிட்டு போனார், நீங்கள் கன்சல்டன்ட்னாரு. I don't think so that I deny in that Brahmins are constructor of the society, constructor of the humanity. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கன்சல்டன்ட் என்னன்னா அட்வைஸ் தான் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர்னு வந்தோம்னா உருவாக்க முடியும். ஆக்குதல் என்பது பெரிய வேலை. அப்போ அந்தனர்னா யாரு அப்படின்னு புரியாத ஒரு கும்பல் வந்து பலவிதமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதை யார் எதிர்ப்பார்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் யாரை எதிர்ப்பான்? தன்னை விட இவன் பலமா இருக்கான்னா அவனை எதிர்ப்பான். அது சிறுசோ அது பெருசோ தன்னை இதை பாதிக்கும், இதனால் நமக்கு பாதிப்பு இருக்கிறது, தன்னை விட இவன் பலசாலி, தன்னை விட இவன் அறிவாளி, தன்னை விட இவன் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இவன் தன்னை முன்னேறி சென்று கொள்வான் அப்படின்னு யார நினைக்கிறாங்களோ அவங்கள தான் எதிரியா பாவிப்பாங்க. அப்படி இந்த பிராமணர்கள் கற்றதை, அதாவது கற்றல் என்பது குலத்தொழில், அதில் அவங்க முன்னேறி போயிடுவாங்க அப்படின்னும் பொழுது அவர்களை எதிரியாக பாவித்து அந்த எதிரித்தன்மையை தமிழ்நாடு முழுக்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதை விதைத்து சென்று விட்டார்கள். அந்தனர் என்பது யார் என்ற ஒரு கேள்வி வரும்போது, அந்தனர் என்போர் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகுலான். இதற்கு ஒரு உரை எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்தனர் என்பவர் யார் என்று கேட்டால், எல்லா உயிரையும் சமமாக பாவித்து அவன் மேல் அன்பு காட்டி அவன் எவன் அறவழியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறானோ அவனே அந்தணன். இதை யார் சொன்னது? முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய உரை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்தணனுக்குரிய குவாலிட்டிஸ் இதுன்னு சொல்லி அவரு டிஃபைன் பண்றாரு. அப்போ அவர்களால் ஒத்துக்கொள்ள முடிந்ததை, மனதளவில் ஒத்துக்கொள்ள முடிந்ததை, தமிழளவில் ஒத்துக்கொள்ள முடிந்ததை அரசியல் அளவில் வெளிப்படுத்த தயக்கம், இவ்வளவுதான். அப்போ பலமானவர்கள் யார்? அந்தணர்கள் பலமானவர்கள். சிம்பிள். அந்தணர்கள் பலமானவர்கள் யார்? அதுக்கு காரணம் என்ன? ஞானம். அந்த ஞானத்தை யார் யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்கள் எல்லாம் பலசாலிகள். அப்போ இது வந்து குலத்தாலோ அப்படியெல்லாம் பிரிக்கப்படவில்லை. யார் தன் அறிவை வளர்த்து சக மனிதர்கள் மீது அன்போடும் பாசத்தோடும் தனக்கு ஈக்குவலா
தனக்கு வலிக்கிறது போது எப்படி இருக்கோ அப்படி இவர்களுக்கும் வலிக்கும் என்று தெரிந்து ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்தணர்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னைக்கு பாருங்க, ஒரு மடாதிபதி வந்து அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இங்க நான் உங்கள் அனைவர் முன்னிலையிலும் கூறுகிறேன், யார் நல்ல செயல்களை செய்கிறாரோ அவர்கள் அந்தணர்கள். 500 வருடங்களாக முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு, சுமூகமான முடிவு. 92ல ஒரு கண்ட்ரோல்ல உங்களால வைக்க முடியாத ஒரு அரசு, பலகீனமான அரசு இருந்தது. ஆனால் 2017 19 அதற்குரிய முடிவு வரும்பொழுது நாடு எவ்வளவு அமைதியாக இருந்தது. அப்போ ஒரு காரியத்தை திறம்பட செய்து மக்கள் நலனில் அக்கறை காண்பிக்க கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு அனைத்து தன்மையும் இருக்கிறது. அவர் ஒரு அந்தணர். நீங்கள் எந்த வகையில் அந்தணர் என்று கேட்டால் அவர் அந்த வகையில் அந்தணர், அதற்கு மாற்று கருத்து இல்லை. இவங்களை எல்லாரையுமே பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை வந்து இவங்க மாற்றி மாற்றி சொல்லி சொல்லி மக்கள் மனதில் ஒரு ஏமாத்து பண்ணாங்க. அவர் யாரு, இவர்கள் என்ன சாப்பிடலாம், ஒன்று பேசுவாங்க. பேசிக்கிட்டே போகும்பொழுது இவங்க சாப்பிட்றது, அவங்களுடைய உடை உடுத்தல், எல்லாத்துலேயும் எதில் குறை கண்டுபிடிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, நம்ம சோ ராமசாமி அவர்கள் வந்து ஐயா வந்து இதை பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. வாதாபி ஜீர்ணோபவ, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இல்வலன் வாதாபி என்ற 2 அரக்க சகோதரர்கள், அவர்களை வந்து அவர் போய் ஒரு தவசீலராக இருக்கக்கூடிய ஒரு அந்தன முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு உங்களை போல ஒரு நல்ல மாண்பு மிக்க ஒரு என்ன சொல்றீங்க சான்றோனாக ஒரு மகன் பிறக்க வேண்டும் சொல்றார். அவருக்கு இவரை பத்தி தெரியுது, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும், இல்லாத குணத்தை எங்க இருந்து கொண்டு வருது, நீ போடான்னு துரத்தி விடுறாரு. உடனே அவருக்கு அந்தணர்கள் மீது கோபம். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக என்ன செய்யறாருன்னா, எல்லா அந்தணர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து உணவு படைக்கிறேன்னு சொல்லிட்டு தன் தம்பி வாதாபியை ஆடாக மாற்றி அவனை வந்து விருந்தாக்கி அந்த அந்தணருக்கு அவன் உபசரிப்பான். எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இவன் சொல்லுவான், வாதாபி வெளியில வாப்பா. அவர் வயிற்றை கிழிச்சிட்டு வந்த உடனே அந்த அந்தணர் அந்த இடத்திலேயே மாய்ந்து விடுவார். இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அகத்திய முனிவர் அவருடைய அந்த பக்கம் செல்லும் பொழுது அகத்திய முனிவர்கிட்ட போறாங்க. அவரை விருந்துக்கு கூப்பிடுகிறார்கள். அகத்தியர் முற்றிலும் தெரிந்தவர், மூத்த ஞானி, மூத்த சித்தர். அவர் என்ன பண்றாரு, எல்லாம் புரிஞ்சிருச்சு அவருக்கு. சரிப்பா சாப்பிட வர போறாங்க. வாதாபி ஆடாக மாறுகிறான், அவனை உணவாக இயக்கிறான். இல்வலன் அவருக்கு அழகாக பரிமாறி சாப்பிடுங்கள்னு சொல்றான். இவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே 3 தடவை வயிற்ற தடவி வாதாபி ஜீர்ணோபவ, வாதாபி ஜீர்ணோபவ, வாதாபி ஜீர்ணோபவ, முடிஞ்சது அங்கேயே கதை. இவன் என்ன பண்றான், இல்வலன் வெளியில வாதாபி வெளியில வா, வாதாபி வெளியில வா. ஒன்னும் நடக்கல. ஏன்னா அவன் ஜீரணம் ஆயிட்டான். ஜீரணமானவன் வயிற்றை கிழித்துக் கொண்டு எப்படி வர முடியும்? அந்த அந்தன ஞானியுடைய அவருடைய வில் பவரை யோசிச்சு பாருங்க. ஒரு அரக்கனை, பல அந்தணர்களை கொன்றவனை இந்த அந்தனர் ஜீரணோபவ முடிச்சிட்டார், பயத்துல ஜீரணம் பண்ணி முடிச்சிட்டார். அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய், பொரட்டு, ஏமாத்து வேலை, அசுரத்தனம், அரக்கத்தனம், அயோக்கியத்தனம், இன்னும் என்னென்ன தனத்தெல்லாம் வச்சு அந்தணர்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நம்ம ஜீரணோபவ பண்ண வேண்டும். அதற்கு என்ன வேணும், நமக்குள்ள வில் பவர். அந்த ஜீரணோபவரால் எப்படி பண்ண முடிந்தது? என் இனத்தை நான் காப்பாற்ற வேண்டும், என் மக்களை நான் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய அந்தணர்களை இவன் கொன்றான். அந்த தன்மையின் மூலமாகத்தான் அவர் எடுத்து வந்தார். அப்போ இப்படிப்பட்ட அரக்கர்கள் வந்து அந்த காலத்துல மட்டும் இருந்தாங்களா? இல்லையே. இன்னும் காலங்காலமாக இப்போ ரீசன்ட் ஹிஸ்டரியில பார்த்தா கூட எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹிட்லரு, முசோலினி, ராஜபக்ஷே, ஸ்டாலின். நான் சொல்றது ரஷ்ய ஸ்டாலின், தவறாக யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு முடிவை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் இதுதான் வந்து ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அவர்களை அவர்களுடைய வலையிலேயே, அவர்களுடைய சூழ்ச்சியிலேயே அவர்கள் எப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறார்களோ அதே மாதிரி நடந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். இப்போ இவங்க அடுத்த சொல்ற குற்றச்சாட்டு என்ன பிராமணர்களை பற்றி? இவர்கள் வந்து மற்ற ஜாதியினரை விலக்கி வைக்கிறார்கள். இது வந்து ஒரு குற்றச்சாட்டாக தான் சொல்றாங்க. அவர்களால் குற்றத்தை நிரூபிக்க முடியாது.
ஏன்னா அவர்களுக்கு சேரை அள்ளி மற்றவர்கள் மீது போடத்தான் தெரியும். அதுதான் இந்த திருட்டு திராவிட கும்பலுடைய காலங்காலமான வேலை. பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தவரை என்ன பண்ணாங்க? பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஜாதி பிரிவினை இல்லையே. இவர்கள் கூறினார்கள் மனு 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 என்று. இங்கே ஒருத்தர் வந்து அவருடைய தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதை விட்டு மனுவை பிடித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார் ஒரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? மனுவிலிருந்து இப்படித்தான் பிறந்தார்கள். ஆமாங்க, அப்படித்தான் கூறப்பட்டு நீங்கள் புரிந்து கொண்ட விதம் தவறு. அந்தணர்கள் வேதம் ஓதுதல் அவர்களுடைய தொழில், கற்றல் கற்பித்தல் அந்த காலத்துல. அப்ப அவர்களுக்கு என்ன தேவை? அவர்களுடைய பல், அவர்களுடைய வாய், அவர்களுடைய முக அமைப்பு மிக சரியாக அவர்கள் பராமரிக்க வேண்டும். அதனால அவர்களை அதை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ராஜ்ய பரிபாலனம் செய்பவன் சத்திரியன். அவனுக்கு தோள் அகன்று இருந்தால்தான் அவன் வாள் பிடித்து மக்கள் எதிரிகளை சாகடிக்க முடியும், எதிரிகளோட போராட முடியும். அப்ப அவனுக்கு என்ன வேணும்? தோள் அகன்று தோள் பலம் அவன் மிக்கவனாக இருக்க வேண்டும். வைசியர்கள், வியாபாரிகள், அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே இந்த கணக்கு அந்த தூக்கி இங்க போடு, மண்ட கஷாயம் இந்த மூட்டையை தூக்கி அங்க போடு, அதை மூட்டைக்கு இங்க போடுன்னு பேசக்கூடிய உட்கார்ந்திருந்து வியாபாரம் செய்பவர்கள். அப்போ அவர்களுக்கு எது பலமாக இருக்க வேண்டும்? அவர்களுடைய துடை பலமாக இருக்க வேண்டும். அவர்கள் அமர்ந்து இருக்கிற காரணத்தினால் வயிறும் துடை பகுதியும் பலமாக இருக்க வேண்டும். நான்காவது பிரிவினராக இவர்கள் கூறுபவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வயல்வெளியில் வேலை செய்பவர்கள். அப்ப அவங்களுக்கு என்ன? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு போக அவர்களுக்கு என்ன? அன்னைக்கு என்ன மெட்ரோ ட்ரெயின் இருந்ததா இல்ல டிரான்ஸ்போர்ட் இருந்ததா? வந்தே பாரத் மோடிஜி இருந்தாரா வந்தே பாரத் கொடுக்கறதுக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப அவர்கள் நடந்து நடந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று அந்த இடங்களில் அவர்கள் வந்து அப்போ அவர்களுக்கு என்ன தெளிவாக இருக்க வேண்டும்? அவருக்கு எது பலமாக? அவர்களுடைய கால்கள் பலமாக இருக்க வேண்டும். இத கொஞ்சம் கூட மூளை இல்லாத இந்த முட்டா திராவிட கும்பல் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வேற விதமாக இவர்கள் அதை கற்பித்து இதிலிருந்து பிறந்தவன் இவன், இதிலிருந்து பிறந்தவன் இவன் சொல்லி மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை செய்து ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் யாரு புரிய வைக்கிறது? ஓட்டும் போடுறது நம்ம போடுவோம், நம்மளுடைய ஓட்டு அவங்களுக்கு போல புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் என்று கேட்டால் இவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க? தீண்டாமையை வந்து அந்த காலத்துல வந்து எல்லா ஜாதியினரும் தீண்டாமையை ஒரு காலகட்டத்தில் கடைபிடித்து இருக்கிறார்கள். தீண்டாமை என்று சொல்வதை விட வேறு வர்க்கத்தினரை சில குறிப்பிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. இது பிராமணர்கள் மட்டும்தான் பண்ணாங்க, வேற யாருமே பண்ணலன்னு சொல்லுவது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயத்தை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு கௌரவ கொலை செய்த ஒரு பார்ப்பானை ஒரு அந்தணனை உன்னால் காண்பிக்க முடியுமா? அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அந்தணர்கள் கடவுளாக இருக்க வேண்டும் என்றே சொல்லவில்லை. யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ணனையும் சத்திரிய குலத்தில் பிறந்த ராமனையும் இன்னைக்கு நடைமுறையில பாத்தீங்கன்னா இஸ்லாமிய குலத்தில் பிறந்த பாபாவை கூட கும்பிடுறவங்க தான் இந்த பிராமணர்கள். இப்போ அவர்களுக்கு இதுதான் வேணும், நாங்க காலங்காலமா இதை கடைபிடிக்கிறாங்க. அப்போ அங்க அடிப்படை அடைப்பட்டு விட்டது. அவர்கள் சொல்வது அனைத்து பொய். அந்த பொய்யினால் கட்டப்பட்ட அடுக்கு என்பது நம்மளுக்கு இதுல தெளிவா தெரியுது. 63 நியாயன்மார்கள் இருக்காங்க. எத்தனை பேர் அந்தணர்கள்? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 12 பேர் அந்தணர்கள். 63 நாயன்மார்களில் 12 பேர் அந்தணர்கள். அந்த 63 கூட இல்லைன்னு சொல்றாங்க, 60 நாயன்மார்கள் என்று தான் சொல்கிறார்கள். ஏன்னா கால கணக்குப்படி வருடங்களுக்கு வந்து 60 வருடங்கள் அந்த கணக்குப்படி 60 நாயன்மார்களை அவர்கள் குறிப்பிட்டு 63ஆவே இருந்தா கூட 12 பேர் தான் அந்தணர்கள். ஆனால் அவர்களை 63 பேரையும் கோவிலில் வைத்து கொண்டாடுபவர்கள் இதே அந்தணர்கள் தான். அந்த 63 பேரையும் ஞான சம்பந்தர் அவர் வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு இல்லையா, அந்த பாட்டை வந்து பாட்டு பண்ணமைக்க கூட வந்து யாரை கூட்டிட்டு போனாரு? திருநீலகண்டரை கூட்டி சென்றார். பிற்காலகட்டத்தில் தன் கூட வந்த திருநீலகண்டர் இன்னைக்கு ஒரு நாயனார். அப்போ இவர்கள் எங்கே வந்து யாரை வெறுத்தார்கள்? இவர்கள் யாரையும் வெறுக்கவில்லை, இவர்கள் யாரையும் அதாவது உதாசீனப்படுத்தவில்லை. அனைவரையும் தன் உயிர் போல நேசித்த மக்கள் தான் இந்த பிராமணர்கள். கனக சுப்புரத்தினம் அப்படின்னா யாருக்காவது ரொம்ப புரியுதா? பாரதிதாசன். அவர் ஏன் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றினார்? ஜாதியை ஒழிக்க உண்மையாக பாடுபட்டவர்
பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் என்ற ஒரு பிராமணன். அவருடைய பெயரில் கொண்ட அன்பின் காரணத்திற்காகத்தான் நான் என்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இப்படி நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா வரிசையா சொல்லிட்டே போலாம். உண்மைகள் மறைக்கப்படுகின்றது. உண்மைகள் இங்கே டிஃபேம் பண்ணி உண்மைக்கு மாற்றாக ஒரு புது கருத்தை இவர்கள் சமூகத்தில் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மானாமதுரையில முதல்ல தாழ்த்தப்பட்ட குலத்திலிருந்து ஒருவர் அரசாங்க வேலையில் சம்பந்தம் என்ற ஒரு அதிகாரி செல்கிறார். அவரை படிக்க வைத்து அவரை உருவாக்கியவர் கிருஷ்ணசுவாமி, PS கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் என்ற ஒரு பிராமணர். வாலாஜா அங்க பாத்தீங்கன்னா கல்யாணராம ஐயர் என்பவர் வட ஆற்காடு மாவட்டம் முழுவதும் சுத்தி அங்க இருந்த அத்தனை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கல்விக்காகவும் அவர்கள் சுகாதாரத்திற்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் சைக்கிள்லேயே போய் சுத்தி அவர்களை பாதுகாத்தவர் வட ஆற்காடு மாவட்டத்தில். கக்கனை பத்தி பேசுவாங்க. கக்கன் மிக சிறந்தவர். கக்கன் ஒரு பெரிய மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி இல்லைன்னே சொல்லல. அந்த கக்கனுக்கு அந்த தேசியவாதத்தை ஊட்டியவர் யார்? வைத்தியநாத ஐயர் என்ற மதுரையை சார்ந்த ஒரு ஐயர். இவர்கள் சொல்கிறார்கள் ஐயர்கள் பிராமணர்கள் சமுதாயத்தை ஒதுக்குகிறார்கள். இப்போ இத்தனை உண்மைகள் இருக்கும் பொழுது இந்த உண்மையை மறைத்தவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? ஏனென்றால் நீங்கள் பலமானவர்கள், உங்கள் பலம் உங்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் வேலை செய்கிறார்கள். வைத்தியநாத ஐயர் இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டு போல. நாடார்களுக்கே அப்ப உள்ளே செல்லக்கூடிய உரிமை கிடையாது. கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய உரிமை நாடார்களுக்கே இல்லை. அவர்களையும் அழைத்து கொண்டு தான் வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசத்தை செய்தார். ஆனா இப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஒரு ராமசாமி நாயக்கர் என்ற ஒரு தெலுங்கன் தான் இங்க மக்களுக்கு நன்மை செய்தான் என்று சொல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஆதாரமற்ற, உண்மையற்ற, இவர்களால் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அவரை பார்க்கிறோம். ஏன்னா வேற எதுவுமே இல்லை. அத்தனை உண்மைக்கு புறமான விஷயம். ராமசாமி நாயக்கர் என்பவர் மக்களுக்காக, குறிப்பாக இவர்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்களுக்காக இவர் எதுவுமே செய்யவில்லை. இப்படி இவ்வளோ பேசுறாங்க. ஃபைனலா வருவோம் வாங்க. அம்பேத்கர் சமூக நீதி காவலர் அம்பேத்கர் நம்முடைய சட்டத்தை எழுதியவர். எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவருக்குரிய ஒரு மரியாதை என்று இருக்கிறது. அவருக்கு அந்த பரோடா மன்னரிடம் கூட்டி சென்று அவருக்கு உதவித்தொகை வாங்கி கொடுத்து அவரை படிக்க வைத்தவர் யார்? கிருஷ்ணாஜி கேலுஸ்கர் என்ற ஒரு ஐயர். இப்போ அவருக்கு இவன் படிச்சு முன்னேறிடுவானே, இவன் பெரிய இடத்துக்கு போயிடுவானே, நம்மளுக்கு சமமா மதிக்க மாட்டானோன்னு யோசிச்சு இருந்தா அவர் அதை செய்திருக்க மாட்டார். அப்ப அவர் செய்திருக்கிறார் என்றால் அந்த பிராமணர்களுடைய இந்திய விசுவாசத்தையும், மக்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு, மக்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பாசம், அவர்களை தங்களுக்கு சமமாக அவர்கள் பாவித்த விதம், இது எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்னு, தன்னுடைய முதல் மனைவி ராமாபாய் இறந்தவுடன் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் சாரதா என்ற ஒரு பிராமண பெண்ணை அவர் கல்யாணம் செய்துகிட்டார். இதையெல்லாம் இவர்கள் மறைத்து விடுவார்கள். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த பிராமணர் என்ற அந்த சொல் வரும்பொழுது அவர்கள் கூறுகின்ற அந்த கட்டுக்கதைகள் அங்கே எடுபடாது. அதனால் இது அனைத்துமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இவர்கள் வேறு வேறு விஷயங்களுக்கு வந்து விடுவார்கள். அப்போ இதுல நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம், தன்பலம் அறியாத அனுமன் போல தன்னுடைய நிலை அறியாது இங்கே அந்தணர்களை இவர்கள் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்தணர்கள் விழித்துக் கொண்டால் அனைத்துமே இவர்களுக்கு அவர்களுடைய மொத்த கதையும் காலியாயிடும் என்ற காரணத்தினால்தான் அந்தணர்களை இவர்கள் தங்கள் கைக்குள் வைக்க பார்க்கிறார்கள். அது முடியாத பட்சத்தில் அவர்கள் மீது அவதூறு தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்தணர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே கலாச்சாரத்தின் அடிப்படையில் எது தங்களுக்கு நல்லதோ, எது மக்களுக்கு நல்லதோ, எதனால் நாட்டு நன்மை பயக்குமோ அதை கடைபிடிப்பவர்கள் தான் அந்தணர்கள். இப்போ எத்தனையோ அசோசியேஷன் இருக்கு. நான் சிவராமன் அண்ணான்னு கூட சொல்லக்கூடாது, 70 தாண்டிய இளைஞர்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவா ஒரு ப்ரோக்ராமையும் அவர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். 77 வயது இளைஞர், சாரி 75 வயது இளைஞர். அப்போ அந்த துடிப்பு எங்கேந்து வருகிறது? மக்கள் மீது அவர் கொண்டிருக்கின்ற பாசம்.
மக்களை ஒருங்கிணைத்து சென்று செல்ல வேண்டும். நம்மளுடைய கம்யூனிட்டி மீது இப்படி ஒரு பழி இருக்கிறது, இப்படி இவர்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல, அவங்க தான் இந்த கம்யூனிட்டியை ஒதுக்குறாங்களே உள்ள இந்த கம்யூனிட்டி யாரையுமே ஒதுக்கல. வேலையில் அதிகமாக இருக்காங்களா, இவங்கள ஒதுக்குங்க. இவங்க முன்னேறி படிக்கிறாங்களா, இவங்கள ஒதுக்குங்க. இப்போ நீங்கள் ரிசர்வேஷனில் இப்போ 10%, அதாவது அண்ணாவை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, CA/NRC போராட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி நங்கநல்லூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தியவர். அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் 10% EWS மாங்கொல்லையில் ஒரு மீட்டிங் போட்டு அதற்காக குரல் கொடுத்தவர். இப்படி எல்லா விஷயத்துக்குமே ஆண்டாள் அதற்காக குரல் கொடுத்தவர். ஆண்டாளை தவறாக பேசிய போது அதற்காக குரல் கொடுத்தவர். அப்போ இப்படி இவர்கள் யாரையுமே ஒதுக்கவும் இல்லை, வெளுக்கவும் இல்லை. இன்னொன்று, ஒரே ஒரு ஆழ்வாராக இருக்கக்கூடிய கோதை நாச்சியாரை அவள் பிறப்பு தெரியாமல், அவள் தாய் தந்தை யார் என்று தெரியாமல், அவளை வளர்த்து ஆளெடுத்து அவளுக்கு ஒரு ஆழ்வார் பட்டம் கிடைத்திருக்கு. இந்த ஒரே ஒரு ஆழ்வார் அவள்தான் என்றால் அதற்கு காரணம் பெரியாழ்வார் அவர்கள். அவர் ஒரு அந்தணர். இதுதான் அவர் ஒரு அந்தணர். அப்போ இவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு இவங்களுக்கு புரியாம இவங்க என்ன பண்றாங்க, அந்தணர்களை முழுக்க முழுக்க இவங்களை பத்தின அத்தனை கதையும் டிஃபேம் பண்ணிட்டு இவர்கள் தனக்கான ஒரு கதைகளை உருவாக்கி அதில் இவங்களே சில ஹீரோக்கள், இது மாயை மாதிரி இவர்களே சில ஹீரோக்களை உண்டாக்கி, அதாவது தன் மகளை மணந்தவரை ஒரு பெரிய ஹீரோவா காமிச்சு வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணவங்கள்லாம் தான் நாட்டிற்கு போராடினார்கள் என்று சொல்லுதும், ஆலய பிரவேசத்திற்கு போராடினார்கள் என்று சொல்லி கட்டு கதைகளை உருவாக்கி அதன் மூலமாக மக்களிடமிருந்து பிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கணிப்பில் அந்தணர்கள் என்றுமே தேசத்தை ஆதரிப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், நாட்டை நேசிப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், மக்களை நேசிப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்காக நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ப்ராம்ப்ட் டாக்ஸ் பேயர்ஸா இருந்திருக்கிறாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் அதாவது சொன்னாரு, அம்பியாக இருக்கணும் அப்படின்னாரு. அம்பியாக மட்டும் இருக்காதீர்கள், அம்பியின் பின்னால் அந்நியனும் இருக்கிறான் என்பதை அப்பப்போ காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளை பார்த்து அவங்களுக்கு பயம் இருக்கும். அம்பியாக மட்டுமே இருந்தோம் என்றால் இன்னொருவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற எண்ணமே வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையை பலப்பட்டு இருக்கிற இந்த ஒற்றுமையை மேன்மேலும் பலப்படுத்துவதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சிவநாராயணன் அவர்கள் போல அவருடைய தலைமையில் இன்னும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் இப்படிப்பட்ட கூட்டங்களின் மூலமாக ஒருங்கிணைப்பு மாநாடுகள் நடந்து அதன் மூலம் அனைவரும் ஒருங்கிணைந்து நன்றாக எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே சர்வோஜனோ சுகினோ பவந்து என்ற ஒரே வார்த்தையை கூறி என்னுடைய இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒரு பேச்சு பார்த்தாளா, என்ன சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிற அன்னைக்கு யார் வந்து நம்மளுக்கு பேசி எப்படி சொல்கிறா பாருங்க சப்போர்ட்டு. அவர் சொல்லிட்டு போனார், இந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு பிராமணர்கள் பார்த்தா போகிறோம், உங்களை நாங்கள் காப்பாற்றுறோன்னு. பின்னாடி நின்று என்ன மாதிரி ஒரு பேச்சு, இந்த பேச்சை கேட்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி பேசினாலே நம்மளுக்கு ஒரு மிக பெருமையை சேர்த்து தந்த திரு ஃபாத்திமா அலி அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் அவார்டை வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். மிகவும் மிக்க பெருமை. எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு எங்களை பெருமைப்படுத்தியதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. எங்க அந்த அவைக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சு எப்படி வராரு பார்த்தீங்களா? இதுக்கே ஒரு மிகப்பெரிய கை தட்டணும். ரைட்டா? சார் 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 முன்னாடி வாங்க.